இஸ்லாமில் இருக்கக்கூடிய 200 இபாதத்துக்களை நம்ம பார்க்க இருக்கோங்க. முதல்ல 100, அடுத்தது 100. இதற்கு மேலாகவும் இருக்குது என்று உலமாக்கள் சொல்கிறாங்க. ஸோ இஸ்லாமில் இருக்கக்கூடிய 100 இபாதத்துகளை பற்றி பார்க்க போகிறோங்க. அல்லாஹுவை நெருங்கிறது, அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கு அல்லாஹ் விசாலமாக நிறைய வழிகளை வச்சுருக்கான். ஒரு சில இபாதத்துகளை ஒரு சிலவங்களால் செய்ய முடியும், ஒரு சிலவங்களால் செய்ய முடியாது, பலவீனமாக இருப்பாங்க. அதனால் நிறைய வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. நம்மால் முடிந்த இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வை நெருங்க பார்க்கணும். எல்லாமே முடிந்தவர்கள் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு விசாலமாக திறந்து விட்டுட்டான். ஸோ உள்ளத்துடைய இபாதத்துன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, இஹ்லாஸாக இருப்பது, தவக்குல் அல்லாஹ்வை சார்ந்திருப்பது, அல்லாஹ்வுக்காக விரும்புவது, அல்லாஹ்வை பயப்படுவது, அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பது, தௌபா கேட்கறது, ஹுஷு அந்த பயம், அடுத்தது சபுர், அடுத்தது ஷுக்குர் நன்றி செலுத்துதல், ஷுக்குர் என்றால், சபுர் என்றால் பொறுமை, அடுத்தது அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணங்கள் வைப்பது, அடுத்தது வெக்க உணர்வு ஹயா என்று சொல்லுவாங்க, அடுத்தது கனாத் அதாவது போதும் என்ற தன்மை உள்ளத்தில், சரிங்களா. அடுத்தது இது நியத்து இருக்கணும், அது ஒரு இபாதத்தாவது. உள்ளத்தை சுத்தப்படுத்துவது ஒரு இபாதத்து, பாவங்களை வெறுப்பது ஒரு இபாதத்து, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவது, நபிகளாரை விரும்புவது, சஹாபாக்களை விரும்புவது ஒரு இபாதத்து, இஹ்லாஸாக இருப்பது உம்மத்துக்கு, அதுவும் ஒரு இபாதத்து. நாவால் செய்யக்கூடிய இபாதத்து பார்த்திங்கன்னா, குர்ஆன் ஓதத்து, திக்ர் செய்வது, சுபான் அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், ஸலவாத்து சொல்லுவது, துவா செய்வது, குர்ஆனை மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது, நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, சத்தியத்தை பேசுறது, இஸ்லாத்தின் பக்கம் தாவா செய்வது, இதெல்லாம் ஒரு இபாதத். அடுத்தது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பது, அல்லாஹுவை ப்ரைஸ் பண்ணுறது, அதாவது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, அடுத்தது தவறான பேச்சுக்களை விட்டும் நீங்கி இருப்பது, அமைதியாக இருப்பது, இது ஒரு இபாதத். அடுத்தது 36வது இபாதத் பார்த்திங்கன்னா தொழுவது. இதெல்லாம் உடல் சார்ந்த இபாதத். தொழுவது, சுன்னத்தான தொழுகைகள், ஐவேளை தொழுகைகள், வித்ரு, தஹஜ்ஜுத், ரமதான் நோன்பு பிடிக்கிறது, உபரியான நோன்புகள் பிடிக்கிறது, குர்ஆனை அமல் செய்வது ஒரு இபாதத். நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, ஏழைகளுக்கு உதவுவது, பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தண்ணீர் கொடுப்பது தாகித்தவங்களுக்கு, பெற்றோருக்கு நலவு செய்வது, மனைவிக்கு நலவு செய்வது, அண்டை வீட்டாருக்கு நலவு செய்வது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுடைய உரிமையை மீட்டு கொடுப்பது, பள்ளிக்கு நடந்து செல்வது, ஜிஹாத் செய்வது, மக்களுக்கு உதவுவது, பாதுகாப்பது அவங்களை, அடுத்து ஹராமான இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது. அடுத்த 56வது இபாதத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பொருள் சார்ந்த இபாதத். ஜக்காத்து கொடுக்கறது, சதகா கொடுக்கறது, அனாதைகளை பராமரிப்பது, குர்ஆன் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, இஸ்லாமிக் சென்டர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஃபண்டு பண்ணுறது, கடன் அடைக்க முடியாமல் இருப்பவங்களுக்கு உதவுவது, கடன் அடைக்க, மறைவாக சதக்கா செய்வது, வெளிப்படையாக சதக்கா செய்வது, உதுஹியா செய்வது, அறுத்து பலியிடுவது, இஃப்தாருக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, அல்லாவிற்காக மற்றவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறது, அடுத்தது கிணறு வெட்டுவது, மஸ்ஜிதுக்கு டொனேட் பண்ணுவது, மார்க்க கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஃபண்ட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் வரும். அடுத்தது அஹ்லாக் சார்ந்த இபாதத், குணநலன்கள் சார்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிரிப்பது அழகாக, அடுத்தது அஸ்லாம் அலைக்கும் சொல்லுவது, பதில் சலாம் சொல்லுவது, ஹானஸ்ட்டாக நடந்துக்கிறது, நம்பிக்கையாக உண்மைத்தன்மையாக நடந்துக்கிறது, நல்ல மேனர்ஸை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவது, நீதிக்காக நிற்பது, மற்றவங்க கருணை காட்டுவது, மற்றவங்களை மன்னிப்பது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, மற்றவங்ககிட்ட ரிஃப்காக நடந்துக்கிறது, கனிவாக நடந்து கொள்வது, சாஃப்டாக, புறம் பேசாமல் இருக்கிறது, அவதூறு பேசாமல் இருக்கிறது, மற்ற மூமினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது, சிலத்துர் ரஹீம் அதாவது இது உறவினர்களுக்கு நலவு செய்வது, சேர்ந்து நடப்பது உறவுகளை. அடுத்தது இபாதத் என்னென்னா தவிர்க்கிறது மூலிமா நம்ம செய்யக்கூடிய இபாதத். ஹரமான உணவை உண்ணாமல் இருப்பது, ரிபா வட்டியை விட்டு தூரமாகுவது, ஜினா செய்யாமல் இருக்கிறது, போர்னோகிராஃபிலாம் பார்க்காமல் இருக்கிறது, இசை கேட்காமல் இருக்கிறது, பார்வையை தாழ்த்துவது, பெருமை அடிக்காமல் இருக்கிறது, பொறாமை கொள்ளாமல் இருக்கிறது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, சீட்டிங் பண்ணாமல் இருக்கிறது. அடுத்தது நேரம் சார்ந்த இபாதத். நேரத்தை சரியாக உபயோகப்படுத்துவது ஒரு இபாதத். இஸ்லாமிய கல்வி கற்றுக்கொள்வது இபாதத். அடுத்தது குர்ஆனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது ஒரு இபாதத்து. தஃபக்குர் செய்வது, ததப்புர் செய்வது. தஃபக்குர் என்றால் அல்லாஹ் படைப்பினங்களை வைத்து அல்லாஹுவை என்ன செய்யுது நம்ம அறியக்கூடியது, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நியத் செய்வது, இதுவும் ஒரு இபாதத் தான்.
முஜாஹதத்துல் நஃப்ஸ் செய்வது, அதாவது என்ன செய்யணும், உள்ளத்தை முஜாஹதா செய்வது, நஃப்ஸோடு போராடுவது, அல்லாஹ் தான் இறைவன் என்று பொருந்தி கொள்வது, ஆகிரத்துக்காக பிளான் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது, அழுவது, செஞ்ச பாவங்கள் நினைச்சு அழுவது, அல்லாஹ்வின் பாதையில் கண்ணீர் வடிப்பது, மலக்குமார்கள் வெட்கப்படக்கூடிய செயல்களை விட்டு தூரமாகுவது, ரியாவை விட்டு தூரமாகுவது, முகஸ்துதியை விட்டு. அடுத்தது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது நம்மளுடைய செயல்களால், அல்லாஹ்வை பற்றி தப்பெண்ணம் கொள்ளாமல் இருக்கிறது, சந்தேகப்படாமல் இருப்பது, இஸ்திகாமத்தோடு வாழ்வது, முராகாபா, அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று இருக்கக்கூடிய அந்த எண்ணம், அல்லாஹ்வுடைய ஹிக்மத்துகளுக்கு ஒருத்தன் கீழ்ப்படிவது, நல்ல இபாதத்துகளை நம்ம விட்டுட போது அதை நினச்சி மனத்தில் கஷ்டப்படுறது, பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுறது மார்க்கத்தை, அல்லாஹ்வை பற்றி மற்றவங்களுக்கு பொலைட்டாக எடுத்துரைக்கிறது, ஹதீஸை மனனம் செய்வது, குர்ஆனை மனனம் செய்வது, அதிகாரிகளை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, திக்ரை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, தப்சீர் சொல்லிக் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு நல்லது செய்யும்படி ஏவுவது, கடமையான குளிப்பை குடிப்பது, உது எடுப்பது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நடப்பது, ஜஸ்ட் நடப்பதே ஒரு இபாதத் தான், மஸ்ஜிதை க்ளீன் பண்ணுறது, சுன்னத்தான ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுவது, எப்படி சொல்கிறதுனா வில் வித்தை கற்றுக்கொள்வது, ஸ்விம்மிங் கற்றுக்கொள்வது, ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கொள்வது, மேலும் வயசானவங்களுக்கு உதவுவது, சின்ன பிள்ளைங்களுக்கு உதவுவது, சுமையை தூக்க முடியாதவருக்கு சுமையை தூக்கி கொடுப்பது, கம்யூனிட்டி ஒர்க்கில் வாலண்டியராக சேர்வது, ஃபஜ்ருக்காக முன்கூட்டியே தூங்குவது, நைட்டு ஃபோன் நோண்டாமல், நகம் வெட்டுவது, மிஸ்வாக் யூஸ் பண்ணுறது, நல்ல ஆடை உடுத்துவது, ஜும்மாக்காக மற்ற தொழில்களுக்காக, ஜும்மாவை அட்டன் பண்ணுவது, விருந்தாளிகளை உபசரிப்பது, இவங்களை மதிக்கிறது, என்ன சொல்கிறது, நம்முடைய ஆசிரியர்களை மதிப்பது, அவங்களுக்கு உதவுவது, சீக்ரெட்டை அமானத்து போல் பேணுவது, அமானத்தை பேணுவது, 2 சண்டை போடுறவங்களுக்கு மத்தியில் அமைதியை ஏற்படுத்தி வைப்பது, நான் முஸ்லீம்ஸோடைய ரைட்ஸை மதித்து நடப்பது, பாதைகளை துன்பம் தரக்கூடிய விஷயங்களை அகற்றுவது, பெண் பிள்ளைகளை பராமரிப்பது, ஹராமான ஜோக்ஸை விட்டு தவிர்ந்து இருப்பது ஆகட்டும், ஹராமான வேலைகளை விட்டு தவிர்ந்து இருப்பது ஆகட்டும், ஹராமான ஃப்ரெண்ட்ஸை விட்டு தவிர்ந்திருப்பது, ஹராமான என்டர்டெயின்மெண்ட்டை விட்டு தவிர்ந்திருப்பது, பேராசைப்படாமல் இருப்பது, துனியா மீது அதிக மோகம் கொள்ளாமல் உலகப்பற்றின்மையோடு வாழ்வது, பேணுதல் வராவோடு வாழ்வது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது அல்லாஹ்வுக்காக, பிறரை இகழ்ச்சி செய்யாமல் இருப்பது, நல்லவற்றை தீமையோடு கலக்காமல் இருப்பது, தௌபாவை டிலே பண்ணாமல் இருப்பது, ஹஜ்ஜு செய்வது, அந்த 5 ஓடி வந்துடும், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, அந்த ஜக்காத், அதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது உஸ்லா, தனித்து இருப்பது, துன்யா ஃபித்னாவாக இருக்கும்போது ஈமானை பாற்றுக்கொள்வதற்காக தனித்து இருப்பது, அநியாயக்கான ஆட்சியாளர் முன்னாடி சத்தியத்தை சொல்வது, பொதுவாக மக்களுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு உதவுவது, உதவி செய்ய தூண்டுவது, எல்லாமே வந்துடுங்க. ஸோ விசாலமாக அல்லாஹ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சு உயர்ந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் வாய்ப்பு தருவானாக.